நீண்ட நாட்களாக தடையாக இருக்கின்ற திருமண வரனை அருளுகின்ற அன்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியமின்றி தொட்டில் கட்டி குழந்தை வரனுக்காக ஜபித்து குழந்தை பேற்றை பெற்றுக் கொள்ளுகிற தம்பதியர்களுக்கு இறை ஆசிரை அருளும் அன்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இந்த வீடியோல நாம திருக்கல்யாண மாதா அல்லது சுபமங்கல மாதா என்று அழைக்கப்படுகின்ற அன்னையை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஜென்மமாசில்லாயம் ராஜாத்தி உந்தன் சேவடி பணிகிறோ மலசாற்றி. ஜென்மமாசில்லாயம் ராஜாத்தி உந்தன் சேவடி பணிகிறோ மலசாற்றி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா பொத்தக்காலன் விளை பகுதியில் அமைந்திருக்கிற அதிசய திருக்கல்யாண மாதா அல்லது சுபமங்கல மாதாவை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம். ஏறக்குறைய 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது பல்வேறு மிஷனரிமார்களால் இந்த பகுதியானது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தோமையாரினால் விசுவாசம் ஊட்டப்பட்டவர்களாகவும் 1540 ஆண்டுகளில் வாழ்ந்த புனித சவேரியார் மணப்பாடு பகுதிக்கு செல்லுகிற வழியில் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றதாகவும் வரலாறு இருக்குது. அது மட்டுமில்லாம திருக்கல்யாண மாதா அங்கிருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு காட்சி அளித்திருக்கிறாங்க. பள்ளி குழந்தைகள் அமர்ந்து மதிய உணவை உண்டு கொண்டிருக்கிற வேளையில் திருக்கல்யாண மாதாவினுடைய அற்புத காட்சியானது அவர்களுக்கு தென்பட்டிருக்கிறது. மாதா குழந்தையை கரங்களில் ஏந்தி மிக மகிமையுடன் அவர்களுக்கு காட்சி தந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம ஆலயத்தில் இருக்கிற அந்த திருச்சிலுவையில் இருக்கின்ற பாடுபட்ட ஆண்டவருடைய சுரூபத்தில் இருக்கின்ற காயங்களானது பச்சை நிறத்தில் மாறியதாகவும் அந்த உடலில் இருக்கிற நரம்புகள் பச்சை நிறத்தில் மாறியதாகவும் அங்கிருக்கிற பள்ளி குழந்தைகள் பார்த்துவிட்டு பங்கு தந்தை இடத்திலும் மக்களிடத்திலும் சொன்ன போது ஏராளமான மக்கள் அந்த காட்சியை பார்த்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த அன்னையை பற்றிய புகழும் நாள்தோறும் இந்த அன்னையை பற்றிய பக்தி முயற்சியும் அப்பகுதி வாழ்கின்ற மக்களுக்கு அதிகமாகவே போய் சேர ஏராளமான பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு வருவதும் போவதுமாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட புகழ் வாழ்ந்த இந்த அன்னையினுடைய ஆலயமானது உலகத்திலேயே 3 இடங்கள்ல தான் இருக்குதாம். ஒன்று பிரான்ஸ்ல இருக்கிறது, மற்றொன்று பாண்டிச்சேரியில இருக்குது, மூன்றாவது இந்த பொத்தக்காலை விளை பகுதியில இருக்கு. எனவே இப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். குறிப்பாக பல ஆண்டுகள் தடையாக இருக்கின்ற திருமண வரனானது நல்ல திருமண வரனாக அன்னையினுடைய ஆசீர்வாதத்தால கிடைக்குது. குழந்தை பாக்கியம் என்று தவிக்கிறவர்கள் இந்த அன்னை இடத்துல போய் வேண்டி செபிக்கும் போது, அந்த இடத்தில் இருக்கிற மாதாவிடத்துல தொட்டில் கட்டி வேண்டி செபிக்கும் போது அன்னையினுடைய அருளினால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இப்படி பல்வேறு நன்மைகள் நாள்தோறும் அந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது.